நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா விஜய் சேகர் சர்மா. ஸோ நம்மள பலருக்குமே பார்த்தோன்னா யார் இந்த விஜய் சேகர் சர்மா அப்படின்றது தெரியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆனால் பேடிஎம் கரோ அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம எந்த ஒரு சின்ன பொருள் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை பெரிய பொருள் வாங்கியிருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்றத பேடிஎம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சவுண்ட்லேயே பேடிஎம் கரோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த சவுண்டுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் சொந்தக்கார பையன் தான் விஜய் சேகர் சர்மா அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேடிஎம் பார்த்தோம் அப்படின்னா இன்னையிலேருந்து செயல்படாது. அதாவது பேடிஎம் பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் செயல்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட ஆர்பிஐனுடைய கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, கைட்லைன்ஸை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க மீறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரியான ரீசன்ஸ்லாம் சொல்லிட்டு இன்னையோட பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம் இருக்கு இல்லையா, பேடிஎம் செயல்படாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ செயல்படாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் பேடிஎம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதுக்காக அந்த பையன் பட்ட கஷ்டம் இருக்கு இல்லையா, அவர் தான் நம்ம விஜய் சேகர் சர்மா. ஸோ அந்த பையன் உருவாக்கப்பட்ட கஷ்டம், அது மட்டும் இல்லாமல் டாப் ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு ஆப், ஒரு நிறுவனம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு வீழ்ச்சியை சந்திச்சாங்க அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சேகர் சர்மாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 1978 வருஷம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே பாப்புலரான ஒரு நகரமான அலிகாரில் பிறக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப துரு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பையன் தான். அப்பா வேற ஒரு பக்கம் டீச்சர். அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுலேயே இந்த எஜுகேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லாவே படிக்கவும் செய்கிறாரு. அவருடைய ஹையர் எஜுகேஷன் அப்படின்றத கிட்டத்தட்ட 14-15 வயசுக்குள்ளேயே முடிச்சிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றத அந்த வயசில் முடிச்சிருந்தாலும் கூட அதுக்கப்புறமா காலேஜஸ்க்கு அப்படின்னு சொல்லி நிற்கும் போது அங்கே இருக்கக்கூடிய காலேஜஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தம்பி நீ காலேஜ்குள்ளே வரணும் அப்படின்னா உனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 16 வயசு அப்படின்றதாவது பூர்த்தியாக இருக்கணும், அதனால் உன்னால் இங்கே படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அலிகாரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, ஃபேமஸான பல்கலைக்கழகம், அவங்க சொல்லிடுறாங்க. இதனால் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு வருஷம் உட்காந்து இங்கிலீஷ் படிக்கிறான். ஏன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இங்கிலீஷ் அப்படின்றது அலர்ஜி. இங்கிலீஷில் அவர் இருந்த காலகட்டத்தில் எத்தனை லெட்டர்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, கையை பசஞ்சிட்டு தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்னாலே அவங்களுக்கு அலர்ஜி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒரு பையன் தான் நம்ம விஜய் சேகர் சர்மாவும். ஆனால் அதுக்கப்புறமா சரி ஓகே ஒரு வருஷம் வந்துட்டு நம்ம எப்படியுமே வெயிட் பண்ணி தான் இருக்கணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதனால இந்த ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஏன் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணணும், இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணலாம், இங்கிலீஷாவது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு வருஷம் இங்கிலீஷ் படித்ததுக்கப்புறமா டெல்லி பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஒரு குரூப் அப்படின்றத எடுத்து இன்ஜினியரிங்கும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ படிக்கக்கூடிய காலத்தில் உள்ளே போனோன்னே பார்த்தோம் அப்படின்னா உள்ளே போனோடனே அவருக்கு அந்த காலேஜஸே பிடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காலேஜில் இருந்த பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவரை விட எல்லாருமே சீனியர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வயசானவங்கள எல்லாருமே சீனியர்ஸ் தான் இருந்ததுனால இவரால் யார் கூடயுமே மிங்கிள் ஆகவும் முடியல, இவரையும் யாரும் மதிக்கலை, இவரும் யாருக்கிட்டையும் போய் பேசவும் முயற்சி பண்ணல. ஸோ இந்த மாதிரியே அந்த பையன் இருந்துகிட்டே இருந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம இவங்க கூட மிங்கிள் ஆகிறதுக்கு பதிலாக புக்ஸ் இருக்கு இல்லையா, புக்ஸை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் பக்கமாக தன்னுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படின்றத அந்த பையன் திருப்புறாரு. ஸோ புக்ஸ் பக்கமாக தன்னுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த பையன் திருப்பினதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா படிக்கக்கூடிய காலத்திலேயே சின்ன சின்ன ஆப்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் அட்டவணை அப்படின்றத உருவாக்கி தராரு. ஸோ எந்தெந்த ஃப்ளைட் எப்போ வரும், என்னென்ன மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஜிட்டல் அட்டவணை அப்படின்றத செலவு கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்றதுக்கு அவருக்கு வருது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயம்லாம் பண்ணோம்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு அடுத்ததாக சுற்றுலா இருக்கு இல்லையா, ஸோ டூரிசம் ரிலேட்டடான ஒரு ஆப் அப்படின்றத கிரியேட் பண்ணுறாரு. அந்த ஆப்பை கிரியேட் பண்ணும்போதுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆப்பை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பையுமே வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா 197 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த 197 நிறுவனத்தினுடைய கிளை நிறுவனம் தான் பேடிஎம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேடிஎம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கணும் அப்படின்லாம் தொடங்கினதுக்கு அப்புறமா விஜய் சேகர் சர்மா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பெரிய பெரிய பேங்க்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இந்த ₹1 to ₹100 இருக்கக்கூடிய இந்த சில்லற டிரான்சாக்ஷன் அப்படின்றத வந்துட்டு பெரிய லெவலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது கிடையாது, நம்ம வந்துட்டு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அப்படியே மெல்ல மெல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2014 காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, அப்போ பார்த்தோம்னா மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், டாப் அப் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே கடைகளுக்கு போய் தான் பண்ணணும். விஜய் சேகர்
சேகர் சர்மா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டாப் அப் வந்துட்டு இதுலேயே பண்ணலாம். மொபைல் இருக்கு இல்லையா, மொபைலில் உங்களுக்கு தேவையான டாப் அப் அப்படின்றத நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு இருந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட இப்போ வரைக்கும், அன்னைக்கு ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே அதுக்கு எக்கச்சக்கமான வரவேற்பு அப்படின்றது கிடைக்கிது. போய் கடையில் நின்று அங்கே போய் ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு கத்தி, ஒரு சில கடைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா மறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த டாப் அப் இருக்கு இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா ஜியோ திடுதிப்புன்னு லான்ச் ஆகிறாங்க உள்ள அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு அந்த நெட் ஸ்பீடாக இருந்தாலும் சரி, இல்லை நெட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய காசாக இருந்தாலும் சரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் ஜியோ இந்த தொலைத்தொடர்பு துறை இருக்கு இல்லையா, பிஎஸ்என்எல் மட்டுமே அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு காலகட்டத்தில் ஜியோ, ஏர்டெல், ஏர்செல் இந்த மாதிரி பல நிறுவனங்கள் போட்டி போட்டு உள்ள வராங்க. அதுலேயும் ஜியோ பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த 2016 அந்த காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, அப்போ ஃப்ரீ சிம்மு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கூவி விற்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அதை பண்ணுறதுக்கு இருந்த தடைகளையும் உடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேடிஎம் மெல்ல வளர்ந்துக்கிட்டே இருக்கும் போது தான் அந்த நாள் வருது 2016 நவம்பர் 8. ஸோ திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் 500,000 இருக்கு இல்லையா, 500,000 செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மோடி அனௌன்ஸ் பண்ணுறாரு. ரொம்ப பெரிய அதிர்வலைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுது. என்னடா பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, கடையில் போய் எப்படி பொருள் வாங்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பெரிய நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டவுனில் போகிறாங்க. ஆனால் விஜய் சேகர் சர்மா இருக்கார் இல்லையா, தனியாலாம் அவருடைய ஆப்பை பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய நிறுவனத்தை பார்த்தோம் அப்படின்னா உச்சிக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னே சொல்லலாம். எங்கே பார்த்தாலுமே பேடிஎம் அட்டைகள் வைக்கிறதா இருந்தாலும் சரி, சவுண்ட் பாக்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா பெரிய வங்கிகள் கூட பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் அப்படின்றத விட எந்த முதலீடுமே இல்லாமல் அதை விட அதிகமாக ஒரு படி பண்ணுறாரு. அப்போ தான் யாரா இந்த விஜய் சேகர் சர்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே திரும்பி பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி அவருடைய க்ரோத் அப்படின்றது பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கிட்டத்தட்ட 40 கோடி யூசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இமாலய அளவுக்கு போனார் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான், சீனாவை சேர்ந்த நிறுவனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு இந்த பேடிஎம்ல இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் பேடிஎம் இருக்கு இல்லையா, பேடிஎம் நல்லா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் பேடிஎம்ல கேஒய்சி டாக்குமெண்ட் சரியில்லை, கிட்டத்தட்ட ஒரே பேன் கார்டு நம்பரை வச்சு 1000 அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சட்டம் அப்படின்றதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சீனா, ஜப்பான் கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அப்படின்றதெல்லாம் வச்சு ஆர்பிஐ பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம் இருக்காங்க இல்லையா, உங்களுடைய சேவைகள் அப்படின்றத நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம் உடைய ஷேர்ஸ் அப்படின்றது அத்தல பாலத்துக்கு போது. விஜய் சேகர் சர்மாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அது அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமாவும் தளர்ந்து போகாமல் கடைசி நிமிஷம் வரைக்குமே தொடர்ந்து போராடினாரு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எல்லாம் கைமீறி போயிருச்சு அப்படின்ற மாதிரி பேடிஎம் பார்த்தோம் அப்படின்னா செயலிழந்திருக்கு, செயல்பட வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது பேடிஎம் ஒரு தனிக்காட்டு ராஜாவாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான காம்படிட்டர்ஸ் இந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்காங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வேர்ல்டுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் உங்களால் வாட்ஸ்அப்லேயே பணம் அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றதும் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு அதில் பாலத்துக்கு போயிருக்கக்கூடிய விஜய் சேகர் சர்மா இருக்கார் இல்லையா, அவர் மறுபடியும் மீண்டெழுந்து வருவாரா, மறுபடியும் இவ்வளோ பெரிய உச்சிக்கு போக முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண விஜய் சேகர் சர்மா தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அவர் மறுபடியும் நினைச்சாரு அப்படின்னா மறுபடியும் அந்த உயரத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் விஜய் சேகர் சர்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.